வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழர்களும் தமிழ்நாடும் மகிழ்ச்சியாக இருப்பதே போதும். தனது உடல் நலம் குறித்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சொத்து குவிப்பு வழக்கில் சரணடைவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விலக்கு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது உச்சநீதிமன்றம் உத்தரவு. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு 3வது முறையாக தள்ளுபடி. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை விலக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு பேருந்துகளில் பயணிக்க இதுவரை 1.25 லட்சம் பேர் முன்பதிவு. விரிவான செய்திகள். தமிழ்நாட்டு மக்களின் மகிழ்ச்சிதான் தனக்கு மருந்து என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர்கள் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் தமிழ் வெல்லும் எனும் கருப்பொருளை மையமாக கொண்டு அயலக தமிழர் விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. இறுதி நாளான இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு எனது கிராமம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். விழாவில் இலங்கை, மலேசியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், துபாய், இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட 58 நாடுகளிலிருந்து தமிழ் வம்சாவளியினர், அமைச்சர்கள், கல்வியாளர்கள், கவிஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனக்கு உடல்நிலை சரியில்லை என சிலர் பேசுவதை பார்க்கும் போது சிரிப்பாக இருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அதைவிட வேறு என்ன வேண்டும் என்றும் மக்களின் மகிழ்ச்சிதான் தனக்கு மருந்து எனவும் நெகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டை வளப்படுத்த நடந்ததுதான் முதலீட்டாளர் மாநாடு என்றும் உலகமே வளம் பெற நடப்பது அயலக தமிழர் மாநாடு என்றும் தெரிவித்தார். இந்த ஆண்டின் அயலக தமிழர் நாள் கொண்டாட்டம் தமிழ் வெல்லுண்ட சிறப்பான கருப்பொருளை கொண்டு மிக எழுச்சியோடும் 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் இருந்து வந்திருக்கிற உங்க எல்லாரையும் பார்க்குறப்போ உங்க பங்கேற்போட மிக சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. தாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் ஒரு தமிழனாகவும் இதை பார்த்து நான் மகிழ்கிறேன். நீராலும் நிலத்தாலும் ஏன் நாடுகளாலும் கண்டங்களாலும் பிரிஞ்சிருந்தாலும் நாம் எல்லாரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், தமிழ் அன்னையின் குழந்தைகள். அந்த உரிமையோட உங்க சகோதரனா நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள், எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்காதீர்கள். அடிக்கடி உங்கள் குழந்தைகளோட தமிழ்நாட்டுக்கு வாருங்கள். கீழடி, பொருணை, ஆதிச்சநல்லூரை காட்டுங்கள். தமிழோடு இணைந்திருங்கள். நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நமது திராவிட மாடல் அரசுக்கு துணையாக இருந்துடுங்கள் என்று கேட்டு அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை 3வது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கடந்த ஜூன் 14ஆம் தேதி கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் ஏற்கனவே 2 முறை தாக்கல் செய்திருந்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அதையடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி 3வது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டுமென கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு 8ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தது. அதன்படி இந்த வழக்கு நீதிபதி எஸ். அல்லி முன் கடந்த திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை 3வது முறையாக தள்ளுபடி செய்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றத்தில் சரணடைவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விலக்கு அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 1996 முதல் 2002ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் 50 லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பு அளித்தது.
மேலும் அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டது. சிறை தண்டனையை எதிர்த்து பொன்முடி மற்றும் அவரது மனைவி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர். இம்மனு மீதான விசாரணையில் சொத்து குவிப்பு வழக்கில் சரணடைவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விலக்கு அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் பொன்முடி நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் அரசு பேருந்துகளில் பயணிக்க 1.25 லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து தினசரி இயக்கப்படும் 2100 அரசு விரைவு பேருந்துகளுடன் 4706 சிறப்பு பேருந்துகளும் சேர்த்து 11,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட முக்கிய ஊர்களில் இருந்தும் பிற இடங்களுக்கு 8478 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. கோவை மதுரை மார்க்கமாக 200 பேருந்துகளும், கோவை திருச்சி மார்க்கமாக 200 பேருந்துகளும், கோவை தேனி மார்க்கமாக 100 பேருந்துகளும், கோவை சேலம் மார்க்கமாக 250 பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து பேருந்து நிலையங்களுக்கும் காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் மற்றும் உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் அரசு பேருந்துகளில் செல்ல இதுவரை தமிழ்நாடு முழுவதும் 1.25 லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளனர். சென்னையில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்ல 86,000 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் பொங்கல் பரிசுக்கு கூடுதலாக 250 ரூபாய் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2022ஆம் ஆண்டில் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை உள்ளிட்ட 10 பொருட்களை கொண்ட பொங்கல் தொகுப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. அதன்படி இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொடர்பான அறிவிப்பை புதுச்சேரி அரசு வெளியிட்டது. இதில் பொங்கல் பரிசாக 500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த தொகை புதுச்சேரி மக்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே வரவு வைக்கப்பட்டுள்ள 500ஐ சேர்த்து கூடுதலாக 250 வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். அதன்படி புதுச்சேரியில் உள்ள 3.38 லட்ச குடும்ப அட்டைதாரர்களுக்கு 750 பொங்கல் பரிசாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிக நீளமான கடல் வழி பாலத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மும்பை, நவி மும்பை நகரங்களை இணைக்கும் வகையில் அரபிக்கடலில் 22 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரம்மாண்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் டிரான்ஸ் ஹார்பர் இணைப்பு தற்போது அடல் பிஹாரி வாஜ்பாய் சேவாரி நவா ஷேவா அடல் சேது என்று பெயரிடப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பரில் பிரதமர் மோடியால் பாலத்தின் அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் இது இந்தியாவில் கட்டப்பட்ட மிக நீளமான கடல் பாலமாக அமைக்கப்பட்டுள்ளது. 17,840 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள நாட்டின் மிக நீளமான கடல் வழி பாலத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சாட்சிய பதிவு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொடநாடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சாலை விபத்தில் உயிரிழந்த கனகராஜின் சகோதரர் தனபால் கோடநாடு வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி பேச தடை விதிக்க கோரியும் 1.10 கோடி மான நஷ்ட ஈடு கோரியும் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி பேசுவதற்கு கனகராஜின் சகோதரர் தனபாலுக்கு நிரந்தர தடை விதித்து உத்தரவிட்டது. வழக்கு தொடர்பாக சாட்சியங்களை பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது என்றும் வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் ஆணையராக கார்த்திகை பாலனை நியமித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் சாட்சியத்தை பதிவு செய்தது தொடர்பான அறிக்கையை வழக்கறிஞர் கார்த்திகை பாலன் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணம் வழங்க கோரிய மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. புயல், மழை, வெள்ள பாதிப்பால் கடும் பாதிப்பை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு 8,000 கோடி நிவாரணம் வழங்கவும் அதில் 3,000 கோடியை இடைக்கால நிவாரணமாக உடனடியாக வழங்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணம் வழங்க கோரிய மனுவை விசாரிக்க முடியாது என்றும் இந்த பிரச்சனையில் தலையிட முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்துக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே வடகிழக்கு பருவமழை தென் இந்திய பகுதிகளிலிருந்து வரும் 15ஆம் தேதிக்கு பின் விலகுவதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை நாட்களில் சென்னை மெட்ரோ ரயில் சேவை ஞாயிறு அட்டவணைப்படி இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவை வரும் 15, 16, 17ஆம் தேதிகளில் ஞாயிறு அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை நாட்களில் கூட்டம் குறைவாக இருக்கும் என்பதால் ஞாயிறு அட்டவணைப்படி ரயில்களை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கிராம சபை கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம சபை செயலியில் உள்ளீடு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கிராம சபை கூட்டத்துக்கான செலவின் வரம்பை 5000ஆக உயர்த்த தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் சமூக வலைதள கணக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் கடந்த மாதம் 28ஆம் தேதி உயிரிழந்தார். விஜயகாந்த் நல்லடக்கம் செய்யப்பட்ட கட்சி தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து பிரபலங்களும் ரசிகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் எக்ஸ் தள கணக்கை அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது பெயருக்கு மாற்றியுள்ளார். முதுநிலை மருத்துவர்கள் படிப்பை முடித்த பிறகு 2 ஆண்டு காலம் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற வேண்டும் என்ற விதி தளர்த்தப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ மாணவர்கள் தங்களது படிப்பை முடித்த பிறகு அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றுவதற்கான காலம் 2 ஆண்டுகளாக இருந்ததை ஓராண்டாக குறைத்து தமிழ்நாடு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனையில் பணிபுரிய விருப்பம் இல்லாதோர் 40 லட்சத்துக்கு பதில் 20 லட்சம் கட்டினால் போதும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிஜி, டிப்ளமோ, முதுகலை படிப்பவர்களில் பட்டய படிப்பவர்களும் 2 ஆண்டுகளுக்கு பதிலாக ஓராண்டு காலம் பணியாற்றலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பணியாற்ற விரும்பாதவர்கள் 10 லட்சம் ரூபாய் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று திருத்திய விதிகள் தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்கம் சார்பில் பொது நலனில் போக்குவரத்து துறை என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. ரோட்டரி சங்க தலைவர் நெல்லை பாலு வரவேற்று பேசினார். மதுரை மாநகர போக்குவரத்து துணை ஆணையர் குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மதுரையில் விபத்து மற்றும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த போக்குவரத்து சிக்னல்களில் கேமராக்கள் மூலம் கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சபரிமலையில் கடும் கூட்டம் உள்ளதால் ராணிப்பேட்டை மாவட்டம் தெங்கால் பகுதியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் இருமுடி காணிக்கை செலுத்த பக்தர்கள் முடிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மேல் விஷாரத்தில் இருந்து பாத யாத்திரையாக தெங்கால் சுவாமி சரணம் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று கோவிலின் குருசாமி கிருஷ்ணன் தலைமையில் 18 படிகள் ஏறி இருமுடியை காணிக்கை செலுத்தி ஐயப்பனை தரிசனம் செய்து வழிபட்டனர். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் செல்வன் என்பவர் சங்ககிரி பகுதியில் இருந்து சித்தூருக்கு குளிர்பானங்கள் ஏற்றி வந்துள்ளார். இந்நிலையில் திருப்பத்தூர் அடுத்த புலிக்குட்டை பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியத்தின் மீது மோதி லாரி விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து லாரியை அப்புறப்படுத்தினர். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை பாரி மைதானம் அருகே கேலோ இந்தியா இளைஞர் விழிப்புணர்வு விளையாட்டு மினி மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியினை மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் ஆண்கள், பெண்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஆத்தூர் சுங்கச்சாவடி முதல் சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்பட்டது. அப்பகுதியில் தற்போது பெய்த தொடர் கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் நிரம்பியுள்ளதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். ஆகவே இந்த நெடுஞ்சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் காலனி தொழிற்சாலையில் பணியாற்றும் காலனி தொழிலாளர்களுக்கு கடந்த 5 மாதங்களுக்கும் மேலாக சரிவர ஊதியம் மற்றும் போனஸ் வழங்காததை கண்டித்து காலனி தொழிலாளர்கள் தொழிற்சாலை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆம்பூர் வட்டாட்சியர் குமாரி மற்றும் காவல்துறையினர் மற்றும் வாணியம்பாடி கோட்டாட்சியர் பிரேமலதா ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு தொழிலாளர்கள் கலைந்து சென்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வஞ்சூர் என்ற இடத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் VK சிங் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 1,25,00,000 மதிப்பிலான மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், நாட்டில் பசியுடன் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக பிரதமர் மோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி குறித்து அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழுப்புரத்தில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாரத்தான் போட்டியை ஆட்சியர் பழனி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் சிறப்பிடங்கள் பெற்றவர்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் அமைந்துள்ள நவாப் ஆண்ட காலத்தில் மிகவும் பழமை வாய்ந்த கோவிலான ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் கூடாரவல்லி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் விஸ்வரூப வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட திருக்கோலத்தில் பெருமாள் மற்றும் ஆண்டாள் கோவிலில் கூடியிருந்த பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்தனர். அரியலூர் மாவட்டம் துலார் கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் வேளாண் துறை, தோட்டக்கலை துறை, கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அனைத்து துறை மாவட்ட நிலையிலான அலுவலர்கள் தங்கள் துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள், அதனை பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தனர். சில நாட்களுக்கு முன் பொழிந்த கனமழையின் காரணமாக முழுவதும் சேதமடைந்த செய்யூர் அரசு பொது மருத்துவமனையை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஆய்வு செய்தார். இந்த மருத்துவமனை கட்டிடத்தில் எந்தவித அடிப்படை வசதிகள் இன்றியும் மருத்துவர்கள் பற்றாக்குறையும் உள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக தீர்வு காணப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்து சென்றார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 5,820 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் உயர்ந்து 46,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 77 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 77,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கூகுள் நிறுவனத்தில் 100கணக்கான ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூகுள் மற்றும் அதன் தாய் நிறுவனமான ஆல்பபெட் ஆகியவை எதிர்காலத்தில் 6% ஊழியர்களை நீக்க இருப்பதாக கடந்த ஆண்டு அறிவித்திருந்தன. இந்நிலையில் கூகுள் நிறுவனத்தின் ஹார்ட்வேர், வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் மற்றும் என்ஜினியரிங் பிரிவுகளை சேர்ந்த 100கணக்கான ஊழியர்கள் நேற்று பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக பேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா முதலீட்டாளர்களை ஈர்க்க கடந்த ஆண்டு 20,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருந்தது. இதைத் தொடர்ந்து அந்நிறுவனத்தின் பங்கு மதிப்பு 187% வரை உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர்களும் தமிழ்நாடும் மகிழ்ச்சியாக இருப்பதே போதும். தனது உடல் நலம் குறித்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சொத்து குவிப்பு வழக்கில் சரணடைவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விலக்கு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது உச்சநீதிமன்றம் உத்தரவு. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு 3வது முறையாக தள்ளுபடி. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு.
15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை விலக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு பேருந்துகளில் பயணிக்க இதுவரை 1.25 லட்சம் பேர் முன்பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.